கேட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நைட் சமைக்கிற வேலை இல்லை, சரி ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். தம்பி வந்து கிச்சன்லேருந்து ஒரு பவுல் எடுத்து அப்படியே உடச்சாச்சு. ஒரே போட்டார், கீழே உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் உடச்சிட்டே தான் இருக்கார். இப்போ ஒன்றும் பண்ண முடியறதில்ல. சரி நீ ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி மாவு அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வந்து காலையில் இட்லி அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். கையோட வந்து ஈவினிங் வந்து மாவு அரைச்சி வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வரப்போ கையோடு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் 100 200 வித்தியாசம் வரும். சரி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஜாமுன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் பேக் வந்து தம்பிகிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க. கரெக்டாக அவர் வந்து கொண்டு வந்து கிச்சனில் கொடுத்துட்டு சூப்பர்னு சொல்லி கைதட்டு வேறு சொன்னார். சரின்னு சொல்லி கைதட்டி கொடுத்துட்டு இருந்தேன். 2 பேருமே ஸ்வீட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் அம்மா எனக்கு வேணும்னு சொல்லி 2 பேரும் கேட்டாங்க. சரின்னு சொல்லி 2 பேர்த்துக்கு கொடுத்துட்டு கடைசியில் பால் காய வைக்கவே மறந்துட்டேன். பால் காய வச்சுட்டு இருந்தேன். அப்படியே நைட் சூப்பராக வந்து பிரியாணியும் சில்லி சிக்கனும் சாப்பிட்டாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.